ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது பெரிதல்ல. அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக்கொள்கின்றேன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள், எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக. வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று பார்க்க போவது எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாறும் அவரின் கதையைத்தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாறுக்குள்ளே போகலாம். தமிழ் மக்களால் புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல் என்று பல்வேறு பெயர்களால் இன்றும் மக்களால் போற்றப்படும் ஓர் மாமனிதர் எம்ஜிஆர் ஆவார். ஒரு நடிகர் மக்களின் பேராதரவை பெற்று ஒரு அரசியல் தலைவராகவும் முதலமைச்சராகவும் முடியும் என்று அது மிகப்பெரிய சாதனைதான். அவர் இந்த சாதனையை ஒரே நாளில் நிகழ்த்திவிடவில்லை. பல்லாண்டு கால கடின உழைப்பு அதன் பின்னணியில் இருந்திருக்கின்றது. நாம் அந்த பதிவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாறை படித்து தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். இவர் 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் நாள் இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் பெயர் மேலக்காடு கோபால மேனன், தாய் சத்யபாமா ஆகும். இவருடைய உடன் பிறந்தவர்கள் 2 பேர், ஒரு சகோதரி, ஒரு சகோதரன். எம்ஜிஆருக்கு 2½ வயதான போது தந்தை மறைந்து விட்டார். தந்தையின் பிரிவை தாங்க முடியாத சகோதரியும் மறைந்து விட்டாள். தொடர் இறப்பை கண்டு எம்ஜிஆரின் தாயார் கவலையுடன் இருந்தார். இருப்பினும் குழந்தையை நாம் தான் வளர்க்க வேண்டும் என்று எண்ணி மனதில் தைரியத்தை வளர்த்து கொண்டு 2 பிள்ளைகளை வளர்ப்பதற்காக கும்பகோணத்திற்கு சென்றார். குடும்பத்தில் நிலவிய வறுமை காரணத்தால் 2 மகன்களாலும் படிப்பை தொடர முடியவில்லை. இதனால் இவருடன் நாடகத்தில் நடித்து பொருள் ஈட்டி வந்தனர். நாடகத்தில் எம்ஜிஆரின் கடின உழைப்பு தான் இவரை திரையுலகத்தில் ஒரு சகாப்தமாக உருவாக்கப்பட்டது. இவரின் திரைப்பயணம். திரைத்துறையில் இவருடைய திறமையின் மூலம் வெளிவந்த முதல் படமான சதிலீலாவதி இவருக்கு வெற்றி படமாக அமைந்தது. அதற்கு பிறகு வந்த படங்கள் யாவும் இவருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த படம் ராஜகுமாரி. இவர் மொத்தம் 136 படங்கள் நடித்துள்ளார். இவருடைய நடிப்பிற்கு தமிழக மக்கள் அனைவரும் அடிமை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு எம்ஜிஆர் ராமச்சந்திரன் நடிப்பு இருந்தது. இவரின் திருமண வாழ்க்கை. எம்ஜிஆர் வாழ்க்கை வரலாறு. இவருடைய முதல் மனைவி தங்கமணி என்பவர் ஆவார். உடல் நலக்குறைவால் 1942ஆம் ஆண்டு தங்கமணி இறந்துவிட்டார். அவருடைய மறைவிற்கு பிறகு சதானந்தவதி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். 1962ஆம் ஆண்டு சதானந்தவதியின் உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார். அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் ஜானகி என்பவரை மணமுடித்தார். இவரின் அரசியல் வாழ்க்கை. அறிஞர் அண்ணா மீது உள்ள பற்றால் எம்ஜிஆர் அரசியலில் இணைந்து மக்களுக்கு தொண்டுகளை ஆட்டத் தொடங்கினார். சினிமாவில் இவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு காரணமாக கட்சியில் உள்ள முக்கியமான பொறுப்புகள் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. முதலமைச்சரானது. பின்னர் அண்ணா மறைவிற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரானார். கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த வேறுபாடு காரணமாக எம்ஜிஆர் திமுகவை விட்டு நீங்கி அதிமுக எனும் புதிய கட்சியை தொடங்கினார். எம்ஜிஆருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு மூலம் 1978ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழகத்தின் முதலமைச்சரானார். இவரின் நலத்திட்டங்கள். ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் அவர் பல நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். சத்துணவு திட்டம், இலவச சீருடை திட்டம், இலவச மின்சார திட்டம், பெண்களுக்கு அரசு வேலையில் 30% இடஒதுக்கீடு திட்டம் போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். இவரின் விருதுகள். எம்ஜிஆர் வாழ்க்கை வரலாறில் 1988ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருதை பெற்றார். கிருபானந்த வாரியார் என்பவரால் பொன்மனச்செம்மல் என்ற சிறப்பு பெயரை பெற்றார். புரட்சி நடிகர், மக்கள் திலகம், வாத்தியார், புரட்சி தலைவர், இதய தெய்வம் என பல்வேறு சிறப்புகளை பெற்றார். இவரின் மறைவு.
உலகத்தின் பல நன்மைகளை செய்த எம்ஜிஆர் அவர் உடல்நலக் குறைவால் டிசம்பர் 24 1987 இவ்வுலகை விட்டு மறைந்தார். இவரின் இறப்பை கண்டு தமிழக மக்கள் மீளா துயரத்தில் இருந்தனர். மெரினா கடற்கரையில் எம்ஜிஆரின் அடக்கம் செய்யப்பட்ட இடம் நினைவிடமாக இன்றும் எம்ஜிஆரின் நலத்திட்டங்களையும் அவர் வாங்கிய விருதுகளையும் இதுபோன்ற ஒவ்வொரு செயலையும் மக்கள் அனைவரும் இதுபோன்ற முதலமைச்சரும் செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதுபோன்று இன்று நடந்ததா என்று நமக்கு தெரியவில்லை. இதுபோன்ற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.